டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வணக்கம். தமிழ்நாட்டிலே மகிழ்ச்சி வெள்ளம் கரைபுரண்டு ஓடக்கூடிய ஒரு காட்சியை நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி இன்றைக்கு வெற்றி கூட்டணியை புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற ஒரு சாமானியர், ஒரு சரித்திரம் படைத்திருக்கின்ற மாபெரும் வெற்றி கூட்டணியை கண்டு இன்றைக்கு நடுநடுங்கி போயிருக்கிறது ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் தங்கள் ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களுக்கு எள்முனை அளவும் சேவை செய்யாத காரணத்தினாலே மக்கள் தங்களுடைய அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி குறுக்கு வழியிலே மீண்டும் ஆட்சியை தொடரலாம் என்று பகல் கனவு கண்டு கொண்டிருந்த ஸ்டாலின் தலையிலே இடி விழுந்ததைப் போல இந்த அறிவிப்பை இன்றைக்கு நாடு முழுவதும் வரவேற்று கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் ஸ்டாலின் கையில் இருக்கிற உளவுத்துறை கொடுத்திருக்கிற அறிக்கை இனி திமுகவின் எதிர்காலம் கேள்விக்குறியாயிருக்கிறது என்கிற அந்த நடுக்கத்தில், அச்சத்திலே உளறி கொட்டி கொண்டிருக்கிற ஸ்டாலினின் அறிக்கையை யாரும் பொருட்படுத்த தயாராக இல்லை. இதுவரையிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஸ்டாலின் அரசு சூழ்ச்சி, சூது, நயவஞ்சகம் என்று பட்டியலிட்டு கொண்டே சொல்லலாம். அதை மூலதனமாக வைத்து தமிழக மக்களை ஏமாற்றி விளம்பர வெளிச்சத்திலே அவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். இப்போது உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்வதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி, புரட்சி தமிழையா எடப்பாடியார் ஒரு சாமானியர் இன்றைக்கு இந்த வெற்றி கூட்டணி அமைத்து சரித்திரம் படைத்திருப்பதை பொறுத்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியாரை குறைத்து மதிப்பிட்டவர்களெல்லாம் இன்றைக்கு நெஞ்சடைத்து போய், வாயடைத்து போய் புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் தமிழக மக்களுக்காக உருவாக்கி இருக்கிற இந்த வெற்றி கூட்டணியை பார்த்து இந்த ஊழல் சாம்ராஜ்யத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற வகையிலே சர்க்காரியா கமிஷனிலே தொடங்கி, வீராணம் திட்டத்திலே தொடங்கி, பூச்சிக்கொல்லி மருந்திலே தொடங்கி பல்வேறு ஊழல் சாம்ராஜ்யம், ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஒரு அரசு என்ற அடிப்படையில் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே உருவாகி இருக்கிற இந்த வெற்றி கூட்டணி மூலமாக மாண்புமிகு மத்திய அமைச்சர், உள்துறை அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு தமிழகம் இந்திய திருநாட்டிலே தலைகுனிந்து நிற்பதை பட்டியலிட்டு சொன்னார்கள். டாஸ்மாக் ஊழலிலே 39,000 கோடிக்கு மேலே தமிழகத்தில் பாலாறு தேனாறு ஓடும் என்று சொன்ன ஸ்டாலினே, உங்கள் ஆட்சியில் இன்றைக்கு சாராய ஆறு ஓடுவதை என்னவென்று சொல்வது என்று மக்கள் விங்கித்து போயிருக்கிறார்கள். பாரத பிரதமர் அவர்கள் இங்கே பாமன் பாலத்தை திறக்க வருகிற போது 3 மடங்கு நிதி கொடுத்திருக்கிறோம் என்று பிரதமர் சொல்லுகிறார். ஆனால் பணமே வரவில்லை என்று கண்மாய் வேலைக்கு கூட 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கு கூட நிதி தராமல் நீதிக்கண்ணி வெடிக்கிறார் ஸ்டாலின் அவர்கள். மக்கள் இந்த கையாலாகாத அரசை, நீதிக்கண்ணீர் வெடிக்கிற அரசை, நிர்வாக திறமையற்ற அரசை, ஆட்சி அதிகாரத்தை வைத்து தன் பிள்ளைகளை வளர்த்துக் கொள்கிற இந்த அரசுக்கு இனியும் வெண் சாமரம் வீசுவார்கள் என்று நினைத்தால் அவர்கள் தலையிலே எழுந்திருக்கிற விடி இன்றைக்கு அதிர்ச்சியிலே உறைந்து போய் சட்டமன்றத்தில் ஸ்டாலின் சொல்லுகிறார், ஆளுகிற அதிமுக அரசு. ஆம், இனி சட்டமன்றத்தில் ஸ்டாலின் அப்படித்தான் உச்சரிக்க முடியும். ஏனால் மிக விரைவில் தமிழ்நாட்டு மக்களின் இதய சிம்மாசனத்தில் வீட்டிருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக உறுதியாக சட்டசபையிலே ஆளுகிற வரிசையிலே உட்காருகிற புரட்சி தமிழையா எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்ந்து இந்த நாட்டு மக்களுக்கு திட்டங்களை வழங்குகிற அந்த நாள் வெகு தொலைவில் இல்லை.
ஆகவே இன்றைக்கு பிள்ளை இல்லாத வீட்டிலே கிழவன் துள்ளி விளையாடுவதைப் போல என்று கிராமத்திலே பழமொழி சொல்வார்கள். ஆகவே பிரித்தாளும் சூழ்ச்சியிலே இன்றைக்கு சூதுகளே சூழ்ச்சியிலே வல்லவர்களான நீங்கள் இன்றைக்கு தெய்வமாக முன்னின்று இன்றைக்கு மக்களே விரும்புகிற அந்த மகத்தான வெற்றி கூட்டணியை ஒரு எளிமையானவர் இன்றைக்கு வலிமையான கூட்டணியை அமைத்திருக்கிறார். ஒரு சாமானியர் ஒரு சரித்திரம் படைக்கின்ற கூட்டணியை அமைத்திருக்கிறார். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஆச்சரியப்படத்தக்க வரவேற்கத்தக்க மகிழ்ச்சி அடையக்கூடிய கூட்டணியை அமைத்து காட்டியிருக்கிறார் என்று சொன்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாத வஞ்சகர்கள் வசைபாடுவதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்கள் அதை ஏகடியம் செய்வதிலே ஆச்சரியம் ஒன்றுமில்லை. அதை வரவேற்க மனமில்லாத அந்த வஞ்சகர்களை பற்றி தமிழ்நாட்டு மக்கள் பொருட்படுத்த போவதில்லை. ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் மீது இடியாக இறங்கிய மின்சார கட்டண உயர்வு, தமிழ்நாட்டு மக்கள் மீது இடியாக இறங்கியிருக்கிற சட்டம் ஒழுங்கு சீரழிவு, போதைப்பொருள் நடமாட்டம், பாலியல் வன்கொடுமைகள் என்ற 1000 இடியை தமிழ்நாட்டு மக்களின் தலையிலே இறக்கிய ஸ்டாலினின் தலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவுடைய வெற்றி கூட்டணி இன்றைக்கு அந்த அறிவிப்பு ஸ்டாலின் தலையிலே இடி விழுந்ததை போல நடுநடுங்கி உளறல் வார்த்தையை இன்றைக்கு உளறி கொட்டியிருப்பதை அவர் வாடிக்கையாக வைத்திருக்கிறார். சட்டமன்றத்திலே உளறுகிறார், இன்றைக்கு மக்கள் மன்றத்திலும் உளறுகிறார். இனி ஸ்டாலினின் எதிர்காலம் உளறலால் மட்டுமே தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு அவர் கொடுக்கக்கூடிய பரிசாக அமையும். ஆகவே இனி ஸ்டாலின் பருப்பு வேகாது. ஏனென்றால் அடுப்பு அமர்ந்து போய் பல நாள் ஆகிவிட்டது. ஊழல் அடுப்பு, வஞ்சக அடுப்பு, சூழ்ச்சி அடுப்பு, சூது அடுப்பு, துரோக அடுப்பு என்று சூது சூழ்ச்சி துரோகம் என்கிற அடுப்பிலே பருப்பு வெந்து கொண்டிருப்பதை இந்த பிஸ்தா ஸ்டாலின் அவர்கள் ஒரு போட்டோ ஷோ நடத்தி காட்டி கொண்டிருந்தார். இப்போது அடுப்பு அமர்ந்ததனால பருப்பு வேகவில்லை. ஆகவே இனி ஸ்டாலின் பருப்பு தமிழ்நாட்டிலே எடுபடாது என்பதை பிஸ்தா ஸ்டாலினுக்கு எச்சரிக்கையாக சொல்லி, இனிமேலும் இந்த கூட்டணியை குறித்து நீங்கள் அவதூறாக பேசுவீர்கள் என்று சொன்னால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய ஆணை பெற்று தமிழகம் முழுவதும் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுப்பதற்கு தயங்க மாட்டோம். ஆகவே ஆரோக்கியமான விமர்சனம், ஒரு கூட்டணி அமைகிறது என்று சொன்னால் அதை ஆரோக்கியமாக விமர்சிக்க வேண்டுமே தவிர இது போன்ற அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தமிழ்நாட்டு அரசியலுக்கு உகந்ததல்ல. நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்து மத்தியிலே எத்தனை அமைச்சரவைகளை பெற்றீர்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆகவே நீங்கள் எத்தனை ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நீங்கள் ஆட்சி கட்டிலே அதிகாரத்தில் அமர்ந்திருந்தீர்கள் என்பதை மறந்துவிட்டு பேசுகிற ஸ்டாலின் அவர்களே, உங்களுக்கு மறதி நோய் வந்திருந்தால் அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் பொறுப்பாக முடியாது. ஆகவே ஒரு ஆரோக்கியமான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்கள் நலன் காக்கிற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை பாதுகாக்கிற கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களை வளர்ச்சி நோக்கி அழைத்துச் செல்கிற கூட்டணி புரட்சி தமிழக எடப்பாடியுடைய தலைமையிலே அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை முன்வைத்தால் அதை தமிழ்நாட்டு மக்கள் வரவேற்பார். ஆகவே நீங்கள் ஆக்க பொறுத்த நீங்கள் ஆற பொறுக்க வேண்டும் என்று கிராமத்திலே சொல்வார்கள். ஆகவே ஆக்க பொறுத்திருந்த தமிழ்நாட்டு மக்கள் ஆற பொறுத்து அவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு விருந்தளிக்க போகிற கூட்டணி நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான வெற்றி கூட்டணி என்பதை சொல்லி, சாமானியர் சொன்ன சொல் இன்றைக்கு சாதனை படைத்திருக்கிறது. இனி வருகிற காலங்களிலே அது சரித்திரம் படைக்கும். புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்கிற சாமானியர் சாதனை படைக்கிற வெற்றி கூட்டணி அமைத்திருக்கிறார். இனி இந்த கூட்டணி வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே சரித்திரம் படைக்கும் என்பதை தெரிவித்து, மீண்டும் மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே, இதுபோன்ற அரசியல் நாகரிகமற்ற வார்த்தைகளாலே கூட்டணியை விமர்சித்தீர்கள் என்று சொன்னால் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியுடைய ஆணை பெற்று தமிழகம் முழுவதும் கழக அம்மா பேரவை
இதை கண்டித்து ஆர்ப்பாட்டங்களிலே நாங்கள் களமிறங்கவும் தயங்க மாட்டோம் என்பதை எச்சரிக்கையாக தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.